Hello guys, welcome to Ira's Home Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரமலான் மாதத்துல நோன்பாளிங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெngth கொடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் தாங்க இன்னைக்கு நாம ரெடி பண்ண போறோம். வாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம நட்ஸ் எல்லாமே ஊற வச்சுக்கலாங்க. நான் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 20 நான் எடுத்திருக்கேங்க. வால்நட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எடுத்திருப்பேங்க. இது வந்து தர்பூசணி விதை ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிர்னி பழ விதை, இதுவும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்திருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், திக்னஸ்க்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்ச அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதால நான் முன்கூட்டியே எல்லா நட்ஸுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் நான் காய்ந்த அத்திப்பழம், 2 பேரிச்சப்பழம் ரெண்டுமே சேர்த்துக்க போகிறேங்க. இது பார்த்தீங்கன்னா அஞ்சீர் சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நட்ஸ் கடையிலே கிடைக்கும். நான் பாருங்கள் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எடுத்துகிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய்ங்க. நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டேன். அதில் கால்வாசி சேர்த்துக்கிறேங்க. நான் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா 2 மணி நேரம் இது ஊறிடுச்சுங்க. எல்லா நட்ஸுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அத்திப்பழம் அதோட கலர் பாருங்க, எல்லாமே இந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகிருக்கு. அத்திப்பழத்தோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. தேங்காவை தனியாக எடுத்துக்க போகிறேங்க. ஏன்னா தேங்காய் வந்து தனியாக அரைச்சி தான் பால் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பாதமும் தனியாக எடுத்துக்கலாங்க. எனக்கு டைம் இருந்தாலும் நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். சுடுதண்ணில் போட்டாலே பாத்ரூம் வந்து அழகாக பீல் பண்ண வந்துடுங்க. பாருங்கள், நான் இதை கையாலேயே பீல் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். பாருங்கள், நான் தோல் உரிச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா பாதமும் தோல் உரிச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. தனியாக பவுலில் வச்சுட்டேங்க. இப்போ இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். எந்த அளவுக்கு இது நைஸாக இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம தேங்காவை வடிகட்டி எடுத்துப்போம். பாருங்கள், நல்லா பால் பிரித்து எடுத்துக்கிறேன். நம்ம நல்லா தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிருக்கோம். சக்கை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அதோட சக்கைலாம் வந்துடுங்க. பாருங்கள், இது சூப்பராக வடிகட்டி எடுத்தாச்சு. இது நம்ம சக்கையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம நட்ஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா இது ஊறி சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு ஜாரில் சேர்த்துக்க போகிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கசகசா கூட சேர்க்கலாங்க, பிஸ்தா கூட சேர்க்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் நட்ஸ் பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாங்க. இதுதான் சேர்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இது நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம ரெடி பண்ணுறது. அதனால் இது எப்படியா இருந்தாலும் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க. பாருங்கள், இந்த ஊறின தண்ணியை நான் அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்க போகிறேங்க. அதை போட்டு தான் நான் அரைச்சி நல்லா ரொம்ப நைஸாக எடுக்க போகிறேன். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்தாச்சு. அத்திப்பழம் சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நான் கையாலே இது பிரித்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் நம்ம வந்து தோல் உரிச்ச பாதாமை நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் ஊறின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் மொத்தமாக எல்லா தண்ணியும் சேர்த்து தாங்க அரைச்சேன். நான் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். பாருங்கள், அப்படியே ஒரு பேஸ்ட்டு மாதிரி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா நைஸ் ஆகிடுச்சு. நட்ஸோட பேஸ்ட்டு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேங்க. இது நம்ம நல்லா கொதிக்க விட்டுருவோம். பால் கொதித்த உடனே நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க சாப்பிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் ஜாரை வாஷ் பண்ணி நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது நல்லாவே திக்காகும் நம்ம அரிசி சேர்த்ததால். அதனால் நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இது ஆறுன அப்புறம் கூட நீங்கள் திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணியோ பாலோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இது சேர்த்தோடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா அடிப்பிடிக்கும். இது சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இது எந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். இது இன்னும் சூடு ஆற ஆற இது திக்காகுங்க. எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். குடிக்கவும் ரொம்ப எம்மியாக இருக்குங்க. ஸோ சூப்பராக நம்மளுடைய ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எங்கள் வீட்டு சைடில் ரொம்ப அதிகமாக செய்வாங்க. வயசுக்கு வந்த பசங்களுக்கும் புதுசாக கல்யாணமானவங்களுக்கும் அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க. இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இது குடிக்க குடிக்க தொடர்ந்து ஒரு 1 மாதம் குடிச்சிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் ஹெல்த்தில்.
இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச மெஷர்மெண்ட்டுக்கு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சர்வ் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா மெஷர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த அருமையான நியூட்ரிஷன் நிறைஞ்ச இந்த ட்ரிங்க்கு இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.